கஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி தேர்ஸ்டேங்க, சாய்பாபா டே. நம்ம இன்றைக்கி ஸ்பெஷல். ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தேர்ஸ்டே. ஆமாம், இன்னைக்கு சாய்ராமோட விஷஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மாற்றி மாற்றி பண்ணிக்கலாமா? ஆமாம், எல்லாருக்காகவும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறது எப்பவுமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். மற்றவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறதும் நமக்காக மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸுங்க. ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரியும் இருக்கும். ஓகேவா? அதனால நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் ரைஸ்ங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில். நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், கேரட் அந்த பச்சை பட்டாணியோட ஒரு டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் வந்து பச்சை பட்டாணி போட்டு கேரட் பீன்ஸ் போட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் பிரியாணி ஸ்டைலில் அதே சேம் மசாலாலாம் போட்டு பிரியாணி மசாலா போடாமல் கொஞ்சமாக நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டு செய்திருக்கேங்க. நான் இன்னைக்கு மசாலா போடாதுங்க. ஆமாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்துலேயும் நல்லது தான், அதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி வந்து கீரை கூட்டுங்க. இதில் என்னென்னா சிறுகீரை கூட்டு, சிறு பருப்பும் அதான் பைத்தியம் பருப்புன்னு சொல்லுவாங்களே அதுவும் பருப்பும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நிறைய வெங்காயம் தக்காளி போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டு தாளித்து கொட்டும்போது அது நீங்கள் யூஸ்வலாக தாளிப்பீங்க இல்லையா, சீரகம் கடுகு ப்ளஸ் 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சாச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதே சேம் பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சு இதில் போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் நல்லா இருக்கும், சூப்பராக. ஏன்னா எப்படி இருப்பாங்க, சூப்பராக நல்லா காரம் கம்மியாக போட்டு பண்ணால் அழகாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக செய்யுங்க, ரொம்ப வேகமாக செய்யாதீங்க, ஜாலியாக செய்யுங்க. ஓகேவா? சரி, நம்ம போவோமா? அது நம்ம காசை பற்றி ஒன்று பேசலாங்க. காசுன்றது குணத்தை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றும். அதாவது அந்த பைசாவை நம்ம கோயில் உள்ளே போட்டால் அது தட்சணைன்றோம், அந்த பைசாவை கோயில் வெளியே போட்டால் பிச்சைன்றோம். கோயில் தான் இது, காசு தான் அதனுடைய மனுஷனுடைய தரத்தையும் மாற்றுது, நம்ம குணத்தையும் மாற்றுது அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, வசதி இருந்தால் உங்களை எல்லாருமே அவாரியோ எப்படிங்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதே வசதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஊவாரியோன்னு கேட்பாங்க. அதுதாங்க உலகம். நம்ம அதுக்கெலாம் கண்டுக்கூடாது. நம்ம பாட்டு அப்படி ஜாலியாக போயிட்டே இருக்கணும், இப்படி வாங்கி அப்படி விட்டு போயிட்டே இருக்கணும். அதான் விஷயம். ஓகேவா? அவாரியோ ஊவாரிக்கும் இதுதாங்க வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் அவங்களாம் வந்து பேசும்போது ஜாலியாக பேசிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் தான். நம்ம வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும், ஐ மீன் மனத்தில் கஷ்டம் வைக்காமல் இருக்கணும். அதான் விஷயம். ஓகேவா? ஏதோ இன்றைக்கி எழுதிட்டேன், அதான் படிச்சுட்டேன். ஓகே, பாய்.